பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக மன்றாடுதலோடு நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காய் தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை பாருங்கள். எவ்வளவு அஷ்யூரன்ஸாக தீர்க்கமாக அந்த வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார் ஆண்டவர் என்று பாருங்கள். நீங்கள் ஒன்றை நன்றாய் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காய் தந்தவர் மற்ற எதைத்தான் நமக்கு தரமாட்டார். அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவதற்குத்தான் விரும்புகிறார். மனிதனை எப்படி படைத்தார்? செல்வ செழிப்புள்ள தோட்டத்திலே அவனை வைத்திருந்தார். அந்த தோட்டத்திலே 4 நதிகள் ஓடிச்சான். ஒரு நதி ஒரு தேசத்தையே செழிப்பாய் மாற்றுகிறது. நைல் நதியை எடுத்துக்கொள்ளுங்கள். எகிப்து தேசம் முழுவதையும் செழிப்பாய் மாற்றுகிறது. ஒரு ஆறு, ஒரு நதி. ஆனால் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அந்த தோட்டத்தை செழிப்பாய் மாற்ற 4 நதிகளை வைத்திருந்தார் என்றால், நீங்களும் நானும் ஒரு குறைவும் இல்லாமல் வாழ வேண்டும் என்றுதான் நம்மை படைத்தார். ஆனால் நாம் பாவம் செய்து அவர் விட்டு தூரமாய் விலகி போனபடியினால் ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பூமி செழிப்பாய் நமக்கு இல்லை. நெற்றி வியர்வை நிலத்தில் விழுந்து விவசாயி பாடுபட்டாலும் நிலம் தன் பலனை இன்னும் சரியாய் கொடுக்கவில்லை. முள்ளும் குறுக்கும் தான் முளைப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அவருடைய சொந்த குமாரனையே நமக்காய் தந்தவர் அவருடைய குமாரனோடு கூட மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு தருவார். தைரியப்படுங்கள். இந்த காலை வேளையில் நீங்கள் தைரியமாக இருங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அவரோடு கூட மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அதில் கடுகளவு கூட சந்தேகம் இல்லை. இந்த காலை வேளையிலே அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோமா? ஆண்டவரே, நீர் வாரும். என்னுடைய வாழ்க்கை மிகச் சின்ன வாழ்க்கை. நாளை என்ன நடக்கும் என்று கூட தெரியாத ஒரு நிலைமையில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் அறிந்த நீர் எனக்குள்ளே வாரும் என்று கேளுங்கள். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே, அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று கூட தெரியாத குறைந்த அறிவுள்ள நாங்கள் எங்கள் வாழ்க்கையை, எங்கள் சின்ன வாழ்க்கையை முழுமையாய் உமக்கு நாங்கள் தருகிறோம். அப்பா, நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், நீர் ஆசீர்வதியும், நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.